அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய வாசகத்தில் ஜெபம், விசுவாசம், பாவம், உண்மையான இறைவன் ஆகியவற்றை பற்றி ஆழமாக பார்க்கிறோம். ஜெபத்தில் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். ஜெபம் என்பது நம்முடைய ஆசைகளுடைய பட்டியலை ஆண்டவரிடம் சொல்வது அல்ல, மாறாக கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நமது சுயநலத்திற்காக ஜெபிக்க கூடாது. மேலும் நமக்காக மட்டும் ஜெபித்து கொண்டிருக்காமல் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஏனென்றால் நாம் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. மாறாக பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து முழு விடுதலை கிடைக்க ஆண்டவருடைய உதவியை நாடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் தம் பிள்ளைகளை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறார். சாத்தான் அவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. உண்மையான இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை அறிந்து அவர் காட்டுகிற வழியில் நடக்க முயற்சிப்போம். இன்றைய நற்செய்தியில் யோவானும் திருமுழுக்கு கொடுத்து வந்தார், இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். அதை பார்த்த யோவானின் சீடர்கள் பொறாமை கொண்டு அதை யோவானிடம் கூறுகின்றனர். நம்முடைய இடம், நம் செல்வாக்கு குறையும் போது மனித உள்ளத்தில் போட்டி, பொறாமை போன்ற எண்ணங்கள் உருவாகின்றன. ஆனால் யோவான் மிக தெளிவாக விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். ஒருவருக்கு பதவி, செல்வாக்கு, அழைப்பு எல்லாம் கடவுளிடமிருந்து வர வேண்டும். மேலும் நான் மெஸ்ஸியா அல்ல, அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று கூறி தன்னையே தாழ்த்துகிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கூறி அவர் ஆண்டவர் இயேசுவை உயர்த்துகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமை அடைய வேண்டும் என்று எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆக இன்று இறைவார்த்தைகள் நம்மை பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், கடவுளுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், போட்டி மனப்பான்மையை களைய வேண்டும், நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். இயேசுவே உண்மையான கடவுள், அவருடைய பெயர் மகிமை அடைய வேண்டும் என்ற கருத்துக்களை நமக்கு எடுத்து கூறுகின்றன. இன்றைய இறைவார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, வாக்குமாறாத இறைவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, உண்மை கடவுளான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும். தேவனே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து போட்டி, பொறாமை போன்ற தீய குணங்களை எடுத்தருளும் அப்பா.